Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸும் நீங்க தவறாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம மோஸ்ட்லி கடையில் தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பால் பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஆடை மாதிரி வரும். அது வந்து ஆடை கிடையாது. ஸோ வந்து இதோடய நம்ம காய்ச்சி ஈவினிங்கும் நம்ம காய்ச்சணும் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து கெட்டு போயிடும். ஸோ இது கெடாமல் இருக்கிறது இந்த ஆடையை வந்து மேலால் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் கெடாமல் இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னா, நம்ம இட்லிக்கு தோசைக்கு மாவாட்டும் போது கிரைண்டரில் வந்து கடைசியாக மாவு வலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரைண்டர் வாஷ் பண்ணுறதுக்கே. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து எப்படி கழுவுறதுனா, கொஞ்சமாக வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் கிரைண்டரில் இருக்கிறதெல்லாம் மாவை வலிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரைண்டரை வந்து ஒரு 2 சுற்று சுற்றிக்கிட்டீங்க. அதாவது கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கையெல்லாம் வந்து எங்கெங்கே மாவு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் வந்து தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுவும் போது கிரைண்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே தண்ணியவே நீங்கள் இட்லிக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டு கரைக்கும் போது இந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை உடச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரசம் இல்லைனா தேங்காய் சட்னிக்கு நம்ம ஆட் பண்ணி தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணி செஞ்சோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணும்போது அதை ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணும்போது சின்னதாக ஒரு ஃபில்ட்ரு இருந்தால் கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ இதை சீக்கிரமாக வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சல்லடை இருக்கும். ஸோ அகலமான பாத்திரத்துக்கு மேலே அந்த சல்லடையை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். டைமும் நமக்கு சேவ் ஆகும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சர்க்கரை யூஸ் பண்ணும்போது எறும்பு வந்து செல்ஃபில் நிறைய வந்துட்டுருக்கும் சர்க்கரைக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கிராம்பு இதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்க்கரையில் எறும்பு வராது. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம தேங்காய் எப்படி ஈஸியாக துருவுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த தேங்காய் உடச்சிட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 4 hours பக்கமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு 10 minutes நல்லா ஊறணும். அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம வந்து சுற்றிலும் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தனியாக ஓடு தனியாகவும் தேங்காய் தனியாவுக்கும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நமக்கு எப்படி வந்து வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் துருவல் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் துருவின மாதிரியே வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து 1 week வரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பொரியலுக்கு இதுக்கெலாம் வந்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான். நம்ம பால்லாம் வந்து ஸ்டவ்வில் பொங்கிருச்சுன்னா ரொம்ப கரையாக ஆகிடும் அந்த பர்னர்லலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வினிகரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் கழுவு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு பர்னர் இது எல்லாமே இதில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். ஸோ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பால் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் புதுசாக நம்ம பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.